ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ராம்ராஜ். நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மூவி ரிவ்யூ பார்த்தோம்னா கருடன். இது ஒரு முழுக்க தமிழ் படம். இந்த படத்தின் கதை பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தனக்கு சாதகமாக மாற்றுகிறார் அரசியல்வாதி. ஆனால் அந்த இடத்தின் மூலப்பத்திரம் கோயில் கஸ்டடியிடம் இருக்கின்றது. அந்த பத்திரத்தை கைப்பற்றி கோயில் இடத்தை எப்படியாவது தன்வசம் ஆக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அரசியல்வாதி. அந்த ஊர்ல 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சசிகுமார், மற்றொருவர் உன்னி முகுந்தன். உன்னி முகுந்தனுக்கு விஸ்வாசியாக நடித்திருக்கிறார் சொக்கன் என்ற சூரி. சூரி தன்னுடைய நடிப்பை ஒரு லீடாக இந்த படத்திலும் சரி, விடுதலை படத்திலும் சரி அருமையாக நடித்திருப்பார். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்மிஷன் சீனில் ரொம்ப அதிரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கன்னடா மூவி காந்தாரா அந்த சாயல் இந்த மூவியில் இன்டர்மிஷன் சீனில் மட்டும், அந்த ஃபைட் சீனில் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அந்த சவுண்டு. சூரி இந்த படத்தில் காமெடி, ஆக்ஷன், லவ் ரொம்ப ரொம்ப பட்டையை கிளப்பியிருப்பாருங்க. இது ரிவேஞ்ச் படம். அதாவது தன்னுடைய அப்பத்தா வடிவுக்கரசியும் சசிகுமாரையும் கொண்டுடுவாங்க. ஸோ அதுக்காக சூரி ரிவேஞ்ச் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் சூரி ஒரு டைலாக் சொல்லுவார், நான் உங்கள் விஸ்வாசியாக இருந்தேன், ஆனால் என்னையும் ஒரு மனுஷனாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி. சூப்பராக இருக்கும் அந்த டைலாக். முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ்டிங் பார்த்தோன்னா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா, சமுத்திரகனி பலர் நடிச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா குமார் மற்றும் வெற்றிமாறன். டைரக்டர் பார்த்தோன்னா துரை செந்தில்குமார். இவர் வெற்றிமாறனுடைய ஃப்ரெண்டு. விடுதலையிலையும் இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். மியூசிக் பட்டைய கிளப்பிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபேமிலியோட போய் படம் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். முடிஞ்சால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.